கடலை எண்ணெய் வாங்க பார்ப்போம். நம்ம போன கூடியே போட்டிருந்தோம் எள்ளு எண்ணெயை பார்த்துட்டு கஸ்டமர்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எத்தனை கண்ணு முன்னாடி போய் ஆட்டி போங்க. இதுதான் 7 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மகிட்ட வாங்கணும்னு தேவையில்லை. நீங்கள் எங்கே இருக்கோ, சிலவங்க தஞ்சாவூர்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, அருப்புக்கோட்டையிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கோயம்புத்தூர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நம்ம கஸ்டமர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலில் கேட்டுட்டு கேட்குறீங்க, இப்போ ரேட்டு வித்தியாசமாக இருக்குன்றீங்க. ரேட்டு நான் ஆரம்பத்தில் தான் சொல்லிக்கிறேன். மரச்செக்கு எண்ணெய் நீங்கள் கடையில் ஆட்டி வச்சது வாங்காதீங்க. வாங்க விதையை கொண்டு வாங்க, ஆட்டிட்டு போங்கன்றாங்க. வாங்க, நமக்கு இந்த கூலிக்கு ஆட்டி கொடுத்துருக்கோம். கண்ணு முன்னாடி இருந்து வாங்கிட்டு போனாலும் சரி, இல்லை நாங்கள் ஆட்டும் போது இருந்து ஆட்டிட்டு போனால் பிடிச்சிட்டு போனாலும் சரி தான். நாங்கள் ஆட்டிக்கு இருக்கும்போது நீங்கள் பிடிச்சிட்டு போனால் ஒரு 3 days வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியும். வண்டியோடு இருக்கும். எப்படியும் உங்களுக்கு 2 நாள் அந்த வண்டி பூரா செட்டில்மெண்ட் கீழே வண்டியோட கீழே செட்டில், அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும் எண்ணெயை. 1 கிலோ எள்ளு 140 ரூபாலேருந்து 145 ரூபா போய்கிட்டு இருக்குங்க இன்றைக்கி ரேட்டு. இன்றைக்கி கடலை எண்ணெய் ஆட்டுறோம் நாங்கள். இந்த கடலை பருப்பு பாருங்கள், இந்த தாங்க நாட்டு கடலை பருப்பு, முத்தாக இருக்கும். இது போட்டு ஆட்டோம்னா மரச்செக்கில் 430 கிராம் கிடைக்கும் 1 கிலோவுக்கு.